always wanted to give some very good role to him, work with him with a good role. சும்மா என்ன ஜிகர்தனால அவர் வந்து ஒரு பெருந்தன்மையா வந்து பண்ணி கொடுத்தாரு. ஓகே, 2வது ஃபிலிம் பண்ற பையன், பட் ஸ்டில் நம்ம வந்து பண்ணுவோம்னு சொன்னாரு. ஏன்னா எனக்கு ஏன் ஜிகர்தனால போய் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன்னா, அது ஒரு சீன் தான் வருவாங்க. அந்த பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த நாளை இயக்குனர் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனோட ஜூரி மாதிரி ஒருத்தர் வேணும். ஸோ ஒரு சீன் தான் வருவாங்க. பட் ஆனால் அவர் தான் வந்து அந்த பையனோட தலையெழுத்தே மாத்துவாரு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் வேணும்ன்றதுக்காக தான் வந்து நாசர் சார் மாதிரி போய் கேட்டோம் நம்ம. ஸோ அவர் இமீடியட்டாக ஓகே, ஒரு நாள் தான் ஷூட்டு, வந்து ஜாலியாக அப்பயே நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார். அது மாதிரிலாம் பண்ணிட்டு ரொம்ப இதாக பண்ணார். அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்த படங்கள் வர்றப்போ நிறைய வாட்டி வந்து யோசிச்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டருக்கு அவர் கேட்கலான்னு. ஆஃப் த டைம் ஹி வாஸ் வெரி பிஸி. அப்புறம் சில இடங்களில் வந்து எனக்கு என்ன தோணும், இல்லை இந்த ரோல் அவருக்கு அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில அப்படின்ற மாதிரி நானே அப்ரோச் பண்ண மாட்டேன். ஸோ இந்த இதை ஐ ஃபெல்ட் அது நாசர் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு போய் சொன்னோன்னா ஹி வாஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவருமே வந்து ரொம்ப அதை உள்வாங்கி நல்லா பண்ணார். அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாசர் சார் தேவர் மகன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவர் வந்து அதை எப்படி அந்த கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, இந்த சீன் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும்.